உலக அரசியலை விட ஒருபடி மேலே போய் பரபரத்து கிடக்கிறது திருமண்டல அரசியல். குறிப்பாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் விறுவிறுப்புக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாத திருமண்டல தேர்தல் முடிந்து விட்டது. ஆனால் அங்கே அமைக்கப்பட்ட கமிட்டியானது முன்னாள் நீதிபதி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அது செல்லாது, அது தவறானது என்று சர்ச்சைக்குரிய விவாதங்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் வருவாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட திருமண்டல கமிஷனரி திரு வரப்பிரசாத் அவர்கள் இன்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது எப்படி சாத்தியப்பட்டது என்று தெரியவில்லை. ஆனாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்கு தேர்தல்களை எதிர்கொண்டாலும் தொடர்ந்து சினாடிடம் எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய தரப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனாலும் முந்தைய நிர்வாகம் டிஎஸ்எஃப் அணியினர் அவர்களை உள்ளே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய முயற்சியும் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் திருமண்டல தேர்தல் முடிந்துவிட்ட காரணத்தினால் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் எஸ்.டி.கே. அணியினர் வெற்றி பெற்று விட்ட காரணத்தினால இங்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் வர வேண்டும் என்று நாமும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம். ஒரு முன்னாள் நீதிபதி அவர்களால் நிர்வாகத்தை திறம்பட நடத்த முடியாது. எனவே நம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் இங்கு வர வேண்டும் என்று நாம் சொன்னோம். அதுபோல் அனைவரும் எதிர்பார்த்தது அதுதான். அதற்கு இந்த சினாட் அமைப்பு சம்மதிக்குமா என்று அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் எஸ்.டி.கே. ராஜன் அண்ணன் அவர்கள் பார்த்தோன்னா இந்த திருமண்டல அரசியலில் மிகவும் பழம் தின்று கொட்டை போட்டவர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி என்பதை நிரூபித்திருக்கிறார் என்றே சொல்லலாம். எப்படியோ வரமாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்த திரு வரப்பிரசாத் அவர்களை ஜெனரல் செக்ரட்டரி திரு பர்னாண்டஸ் சத்யராஜ் அவர்களை சந்தித்து சம்மதிக்க வைத்து இன்று மாலை 3:30 மணி அளவில் தூத்துக்குடி வருகிறார். தூத்துக்குடி விமான நிலையத்திலேயே அவரை வரவேற்பதற்கு எஸ்.டி.கே. ராஜன் அண்ணன் அணியினர் பார்த்தோன்னா உற்சாகமாக தயாராகி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் திரு வரப்பிரசாத் அவர்கள் இங்கு வரும் பொழுது டிஎஸ்எஃப் அணியினர் தான் அவர்களை சென்று விமான நிலையத்தில் வரவேற்பார்கள். குரூப்பான போட்டோலாம் எடுப்பாங்க. ஆனா இந்த முறை அந்த காட்சிகள் மாறி எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய அணியினர் பார்த்தோன்னா வரவேற்பதற்கும் நின்று போட்டோ எடுத்து தங்களுடைய ஆட்சிக்கு இங்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வழிவகை செய்வதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மிடம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சினாட் என்பது பாத்தீங்கன்னா இருக்கின்ற அனைத்து திருமண்டலங்களையும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் அங்கிருக்கின்ற நிர்வாகம் தொடர்ந்து ஒவ்வொரு திருமண்டலத்திலும் தனது ஆட்சி அதிகாரத்தையும் தனது நிர்வாக கரங்களையும், அதாவது அதிகாரத்தையும் நீட்டி அந்த நிர்வாகங்களை சீர்குலைய செய்து கொண்டிருந்தது. ஆனால் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் அப்படி ஒரு நிலை வரவில்லை. காரணம் பாத்தீங்கன்னா முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகம் அதிகமான தவறுகளை செய்தது. ஆனால் அவர்களுக்கு சினாட் ஆதரவாக இருந்தது. ஆனால் தேர்தலில் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தது போன்ற வெற்றியை டிஎஸ்எஃப் அணியினரால் பெற முடியவில்லை, பெறாது என்று நம்மளும் சொன்னோம். ஆனால் இது முன்னாள் நீதிபதி அவர்கள் பாத்தீங்கன்னா எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய அணியினருக்கு சாதகமாக சில வேலைகள் செய்தாலும் அது மட்டுமே எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய அணியை வெற்றி பெற செய்தது என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்க, அதாவது ஒரு பையன் பார்த்தோன்னா பார்த்து எழுதியோ பிட் அடிச்சோ ஜஸ்ட் பாஸ் பண்ணலாம், ஆனா 100க்கு 100 மார்க் எடுக்க முடியாது. அது போலதான் பாத்தீங்கன்னா இங்க முன்னாள் நீதிபதி எந்த அளவு தான் அவர்களுக்கு கரிசனையாக இருந்தாலும் மக்களுடைய எதிர்ப்பு, அதாவது டிஎஸ்எஃப் அணியினருக்கு கொடுத்த கடுமையான எதிர்ப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கியாக மாறி எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய அணியினர் பார்த்தீங்கன்னா அமோக வெற்றி பெற்று தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நிர்வாகத்தை கைப்பற்றி இருக்கின்றனர். எனவே அவர்களை எதிர்த்து நிற்பது சரியல்ல என்று சினாட் கூட எடுத்திருக்கலாம். இல்லை என்றால் திரைமறைவுக்கு பின்னால் ஏதாவது பேரங்கள் நடந்திருக்கலாம். அது இல்லாமல் இந்த அளவுக்கு வெகு விரைவாக வரமாட்டார் என்று நினைக்கப்பட்ட வரப்பிரசாத் ஐயா பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு வந்திருப்பது மிகவும் ஆச்சரியம் தருகின்ற ஒரு விஷயம். இதுவும் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியினர் தங்களுக்கான ஆட்சியாக இருந்தது போல் இல்லாமல் நமக்கான ஆட்சியாக இவர்கள் இருப்பார்கள் என்றால் திருமண்டலத்துக்கு அது நலம் கிடைக்கும் என்பதே அனைவரும் எதிர்பார்ப்பு. திரு வரப்பிரசாத் ஐயா அவர்கள் இங்கு என்னென்ன மாற்றம் வரப்போகிறது, கமிட்டி எப்படி அமைக்க போகிறார்கள், அடுத்தது எப்படி ஒரு முறையான நிர்வாகம் இங்கு வரப்போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். குறிப்பாக ஜெனரல் செக்ரட்டரி திரு பர்னாண்டஸ் சத்யராஜ் அவர்களை மேடையிலே பயங்கரமாக ஒரு ஊழல்வாதி, அவரால் தான் இந்த சினாட் அமைப்பினால் தான் இந்த திருமண்டலங்கள் சீரழிகிறது என்று சொன்ன நமது வட்டக்கோயில் ஜான்சன் அண்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா
எஸ் டி ராஜன் அண்ணனுடைய அணியில பொருளாளராக இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை அண்ணன் வந்து வாபஸ் வாங்க போகிறாரா, இல்லை என்றால் அவர் ஏதோ தெரியாமல் அறியாத பிள்ளை போல் சொல்லிவிட்டார் என்று சினாடு அமைப்பு மன்னித்து விட்டதா, குறிப்பாக அங்க இருக்கின்ற ஜெனரல் செக்ரட்டரி பர்ணராஜ் அவர்கள் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லையா என்று தெரியவில்லை. நாமும் சொன்னது போல இது வந்து கல்யாணம் நடந்தாலும் மணமகள் தனக்குத்தானே கட்டிக்கொண்ட தாலியை போன்று ஒரு அமைப்பு தான் என்று சொன்னேன். ஆனால் இல்லை, இதோ நாம் மணவாளனை போல மணவாட்டியை தேடி நான் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு வருகிறேன் என்று வரப்பிரசாத் வருகிறார். அடுத்த நிகழ்வுக்காக காத்திருப்போம். அனைவருக்கும் நன்றி.